நோன்பாளி பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதாகும். நம்முடைய பிரச்சனைகள், சிக்கல்கள், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே அக்கால பகுதியில் நாம் பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹு தஆலா அதனை அங்கீகரிப்பான் என்பதனை நாம் புரிந்து கொண்டு அக்கால பகுதியில் நிறைய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய வசனத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று பேசி வருகிற அந்த வசனங்கள் 2 அல்லது 3 வசனங்களை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னை பற்றி என்னுடைய அடியான் கேட்டால் நான் பக்கத்தில் இருக்கிறேன், அவன் கேட்பதற்கு நான் விடை அளிக்கிறேன், அவன் என்னை அழைத்தால் அவனுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் பிரார்த்தனையை பற்றி சொல்லி மீண்டும் நோன்புடைய சட்டங்களை பற்றி பேசுகிறான். நோன்பு பற்றியும் நோன்பு கடமையாக்கப்பட்டது பற்றியும் அதனுடைய சட்ட திட்டங்கள் பற்றி பேசி வருகிற அல்லாஹ் அதன் இடையிலேயே இந்த துஆவை பற்றி பேசுகிறான் என்றால் அந்த துஆவினுடைய மகத்துவம், ரமலானுக்குரிய தொடர்பு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி வருகிற போது அதனை முடிக்காமல் அடுத்த செய்திக்கு போக மாட்டோம். ஆனால் அல்லாஹ் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதனுடைய சட்டதிட்டங்கள் பேசி வந்து அதற்கு பிறகு இந்த துஆவுடைய வசனத்தை பேசிவிட்டு அதற்கு பிறகு மீண்டும் சட்டதிட்டங்களை பேசுகிறான் என்றால் அந்த நோன்போடு இந்த துஆவுக்கு எவ்வளவு பெரும் தொடர்பு இருக்கிறது. எனவே இந்த துஆ ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. அந்த கேடயத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்து